எதிர்த்து பேசிட்டு நடிகர்கள் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இணைந்து தனி கட்சி தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு தமிழருவி மணியன் முன்வைத்திருக்கிறார். அரசியல்ல பல ஆண்டுகால அனுபவம் கொண்டவர். இதற்கு முன்னாடி கூட மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட ஒரு கூட்டணிகளை உருவாக்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டவர். தொடர்ந்து அரசியலை கண்காணித்துக் கொண்டிருப்பவர், தொடர்ந்து அரசியலை இயங்கிக் கொண்டிருக்கிற ஒருவர். அவர் இப்படியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவினுடைய அமைச்சர் திரு செல்லூர் ராஜு இரண்டு பேரும் அதிமுகவில் இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கு. அரசியல் களத்தில் ரஜினிகாந்த் ஏறக்குறைய நிச்சயமாக அவர் களத்தில் இறங்குகிறார் என்கிற ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்ட இந்த சூழல்ல திரு கமலஹாசனுடைய தொடர்ச்சியான விமர்சனங்களும் அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற அடுத்தடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கருத்துக்களும் அவரும் அரசியலுக்கு வருகிறாரா என்கிற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் மூன்றாவது ஒரு பெரிய சக்தியாக வேறு புதிதாக ஒருவர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி இவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், கடும் விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தும், இன்னொரு பக்கம் திரு திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் இந்த இரண்டு நடிகர்களையுமே இரண்டு உச்ச நட்சத்திரங்களையுமே இயக்குவது பாரதிய ஜனதா கட்சி தான், இரண்டு பேரையும் வெவ்வேறு விதங்களில் இயக்குகின்றன என்ற ஒரு கருத்தை புதிதாக ஒரு வடிவத்தில் வைக்கிறார். இந்த இரண்டு பேருடைய அரசியல் என்பது எவ்வாறானதாக இருக்கும்? திரு கமலஹாசன் ஏற்கனவே நான் அரசியலில் தான் இருக்கிறேன், வாக்கு அரசியலில் தேர்தல் அரசியலில் இல்லை என்கிற கருத்தை சொல்கிறார். நேரடியாக தேர்தல் களத்திற்கு வருவதற்கான எல்லா ஆயத்தங்களோடும் திரு ரஜினிகாந்த் முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்தை ரஜினியும் கமலும் இணைந்து தனி கட்சி தொடங்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிற காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய பொருளாளர் திரு குமரையா இன்றைக்கு நம்மோடு விவாதத்தில் இணைகிறார். அவரையும் வரவேற்கிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கான்ஸ்டன்டன் ரவீந்திரன், நடிகர் திரு ஜீவா, ரஜினி அவர்களுடைய ஆதரவாளர், அதே போல அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு ஆவடிக்குமார், அனைவருக்கும் வணக்கம். திரு குமரையா, என்ன அடிப்படையில் இப்படியான ஒரு கருத்தியலை உங்களுடைய தலைவர் உங்களுடைய இயக்கம் முன்வைக்கிறது? ஏற்கனவே பல அரசியல் கட்சிகள் களத்தில் இருக்கிறாங்க, மாற்று அரசியலை முன்வைப்பதற்கான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. பல போராட்டங்களையும் மக்களுக்கான பிரச்சனைகளையும் தொடர்ந்து செயல்பாட்டிலையும் இருக்கக்கூடிய அவர்களை விடுத்து புதிதாக இந்த இரண்டு நடிகர்களும் இன்றைக்கு அரசியல் களத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற கருத்து எங்கிருந்து வருகிறது? இன்றைக்கு பல கட்சிகள் அரசியல் களத்தில் இருக்கின்றன, மூன்றாவது அணிக்காக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் இவர்களுடைய வாக்கு வங்கியை எடுத்துக்கொண்டால் அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கின்ற அளவுக்கு இல்லை. எனவே ஒரு வலுவான கூட்டணி ஒன்று, அதிகமான வாக்கு வங்கியை கொண்ட ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த அளவிற்கு ரஜினிகாந்த் அவர்களும் கமல் அவர்களும் இணைந்து அரசியல் களத்தில் இறங்கினால் இரண்டு கழகங்களிடமிருந்து தமிழகத்தை விடுவிக்க முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலேயே எங்களுடைய தலைவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்போ அவருடைய 40 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அல்லது 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை, அதில் அவர் மக்களுடைய இதயங்களை, மக்களுடைய ஆதரவை பெறுவதில் தோல்வி அடைந்து விட்டார், அப்படிதான் அதை எடுத்துக்கணும்? அப்படி சொல்ல முடியாது. படித்த மக்களிடம், நகர்ப்புற மக்களிடம், பத்திரிகை வாசிப்பவர்களிடம் தமிழருவி மணியன் என்றால் யார் என்று தெரிந்திருக்கிறது. இன்னும் நாங்கள் கிராமத்து மக்களை, அடித்தளத்து மக்களை சென்று அடைய முடியவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஊடகத்தினுடைய ஆதரவு, எங்களுடைய திரு தமிழருவி மணிவண்ணன் அவர்களுக்கு கொடுக்கிற ஆதரவு அளவிற்கு ஊடகத்தில் வேற யாருக்கும் குறைத்து யாருக்கும் கொடுத்துடல. அவருடைய குரல் என்பது தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் கூட அவருடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு விவாதத்தையும் நடத்துகிறோம். அந்த அளவில் அவருடைய அரசியலையும் நாம் அதுக்கான ஒரு இடம் இருக்கத்தானே செய்து. இல்லை, அதை நாங்கள் மறுக்கவில்லை. எங்கள் தலைவர் ஏற்கனவே தன்னுடைய ரௌத்ர மாததலில் குறிப்பிட்டிருந்தார். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை, தமிழக முதல்வர் அவர்களை தலைமை செயலகத்தில் சந்தித்தார். அவரோடு நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் நானும் சென்றிருந்தேன். அதை பற்றி ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தோம். மன்னிக்க வேண்டும், தமிழ் இது தவிர எந்த ஊடகத்திலும் அது வரவில்லை. இது போன்ற பல நேரங்களில் எங்களுடைய செய்திகள் சந்திப்புகளை பதிவு செய்யல. அதெல்லாம் தாண்டி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கருத்துனாலும் முன்வைக்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், 40 ஆண்டுகள்ல இந்த ஊடகங்களை கடந்து வெற்றி பெற்ற இயக்கங்கள் இருக்கு. வெறும் ஊடகத்தினுடைய வெளிச்சம் இல்லாதனாலே வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்றதே உங்களுடைய கருத்தியல் தவறானதா? என்னோட புரிதல் அது மட்டும் ஒரு காரணம். நீங்க மாற்று அணிகளை அமைக்கிறோம்லாம் சொல்லி முயற்சி எடுத்தீங்க. அந்த அணிகள் மீதெல்லாம் இப்ப நம்பிக்கை போயிடுச்சா? அந்த கட்சிகள் மீதெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சா? நம்பிக்கை போய்விட்டது என்று சொல்லவில்லை. அவர்கள் ஒரு மாற்று அரசியலை உருவாக்கி தமிழகத்தை மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு வலுவானவர்களாக இல்லை. வலு தேவைப்படுகிறது. அந்த வலுவை ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்தும் கமலஹாசன் அவர்களிடமிருந்து பெற்று நம் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். திமுக விரிக்கும் வலையில்
கமல் சிக்கிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன அடிப்படையில் இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது? திமுகவோடு இணக்கமாக திரு கமலஹாசன் போவதில் உங்களுக்கு என்ன சிக்கல், அல்லது திமுக எதிர்ப்பு தான் இதனுடைய ஒட்டுமொத்த வடிவமா பார்க்க வேண்டியிருக்கா? இந்த திமுக எதிர்ப்பு மட்டும் கிடையாது, இது இரண்டு கழகங்களுக்கும் ஆன எதிர்ப்பு. கமலஹாசன் அவர்கள் திமுக பக்கம் சென்றால் அங்கு கொஞ்சம் வலு சேர்ந்து விடுமோ, அல்லது கமலஹாசன் சொல்கின்ற ஊழல் ஒழிப்பு என்கிற கொள்கை நீர்த்து போய்விடுமே என்கிற அடிப்படையிலே தான் கமலஹாசன் அவர்கள் திமுக பக்கம் சாய்ந்து விடக்கூடாது என்று தமிழறிவு மணியன் அவர்கள் மீண்டும் மீண்டும் திராவிட இயக்கங்கள் அல்லது திராவிட கட்சிகள், இந்த இரண்டு ஆட்சி பொறுப்புக்கு வருகின்ற இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒருத்தர் வரணுங்கிறது மூலமாக தேசிய கட்சிகளுக்கான ஒரு முகமாக அவர்களுக்கான வேறொரு அவர்கள் முன்வைக்கிற அந்த வாதங்களை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு இயக்கமா அவங்க இயக்கம் இருக்குன்னு பார்க்க முடியுமா? இந்த தேசிய இயக்கங்களை பற்றி ஏற்கனவே நீங்க தான் பாரதிய ஜனதாக்காக ஒரு கூட்டணியை உருவாக்கியவர். நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த கூட்டணி உருவாக்கப்படவில்லை. அது தமிழகத்திலே காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து அதற்கான ஒரு கூட்டணியை உருவாக்கியதுல திரு தமிழறிவு மணியன் தான் சொன்னாரு, என்னுடைய பங்களிப்பு அதுல அதிகமாக இருக்கிறதுன்னு. அது யாரும் மறுக்கவும் இல்லை. அப்போ எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியான அணியை உருவாக்கிய போதும் அவர் சொன்னது, இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு அணியை உருவாக்குகிறேன் அப்படின்றது மூலமா இப்ப பாரதிய ஜனதா கட்சி பல முயற்சிகளை இங்க முன்னெடுக்கிறது. அதுல இது ஒரு முயற்சின்னு பார்க்க வேண்டியிருக்காங்க. இல்லை, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்காக நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த கூட்டணி உருவாக்கப்படவில்லை. அன்றைய தினம் காங்கிரஸ் திமுக இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடாக அதிமுகவையும் சேர்த்து இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக பாரதிய ஜனதா கட்சியையும் சேர்த்து அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் எந்த தேசிய கட்சிகளின் பின்னணியில் இருந்தோ எந்த தேசிய கட்சியும் எங்களை இயக்கவில்லை. இது எங்களுடைய சொந்த நிலைப்பாடு, தமிழக நலன் கருதி எங்களுடைய தலைவர் எடுத்த நிலைப்பாடு. திரு ரவீந்திரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக விரிக்கும் வலையில கமல் சிக்கிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு திரு கமலஹாசனுக்கு ஒரு அறிவுரையாக, ஒரு எச்சரிக்கையாக திரு தமிழறிவு மணியன் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். முதலில் ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு கருத்தை யார் சொல்லுவது, அந்த கருத்திற்கு என்ன அடிப்படை இருக்கிறது, அதற்கான முக்கியத்துவம் உண்டா என்று ஒரு பார்வை வேண்டும். அந்த வகையில் தமிழறிவி மணியன் அவர்களுடைய கருத்து என்பது என்ன என்று பார்ப்பதை விட 2016 தேர்தலில் தமிழக மக்கள் யார் யாரை எங்கு உட்கார வைக்க வேண்டுமோ அங்கு உட்கார வைத்த வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் முடிவுகள் அது. அப்படி பார்க்கிற போது இவர் எங்கே நிற்கிறார் என்பது வரலாற்றில் தெரியும். 2000 வாக்குகளை கூட எனக்கு தர முடியவில்லையே என்கிற ஏக்கத்தில் அரசியலை விட்டே போகிறேன் என்று குவிட்டட் த பாலிடிக்ஸ். ஒரு நேரம் ஒன்று சொல்லி மறுநேரம் அவரே அதை மறுதளித்து அவர் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கிற அல்லது சிந்தனைகளை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில்லாத ஒரு மனிதர். அவரினுடைய வார்த்தைகளை அல்லது அவரினுடைய ஸ்டேட்மெண்டை எடுத்து நாம் இன்றைக்கு விவாதிக்க வேண்டுமா? அதற்கான தகுதி தாராதரம் அவருக்கு இருக்கிறதா? நீங்கள் குறிப்பிடுகின்ற தகுதி இருக்கிறதா அப்படின்லாம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒருவரைத்தான் உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில பொறுப்புல மிக முக்கியமான இடத்திலும் அமர வைத்திருந்தார். எனவே அவர் நிச்சயமாக அந்த தகுதியை பார்த்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அவர் ஆட்சியில் இருந்த வரைக்கும், அதன் பிறகு அவர் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கிற களத்தையும் நீங்கள் பார்த்தீர்களே. ஆனால் நீங்கள் சொல்லுகிற நிகழ்வு நிஜம். தமிழறிவி மணியன் என்கிறவர் நிச்சயமாக அவருடைய தமிழுக்காகவும் எழுத்திற்காகவும், சொல்ல போனால் அரசியலில் அவர் அன்று வரைக்கும் கடைபிடித்த 2011 வரைக்குமே நாங்கள் அவரை கலட்டிவிட்ட பிறகும் கூட நாங்கள் அவரை வித்தியாசமாக பார்த்ததில்லை. அவரிடம் அது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் எந்த ஒரு இடத்திலும் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டதில்லை. நேரத்திற்கு நேரம் இதே ரஜினி சாரை பற்றியோ அல்லது சினிமா நடிகர்களை பற்றியோ அவர் பேசிய கருத்துக்கள் நமது தொலைக்காட்சியினுடைய விவாதத்திலே கூட கேள்வி கேட்டபோது அவரால் அதற்கு நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் முரண்பட்டு நின்றதை அவரே ஒத்துக்கொண்ட நிகழ்வும் இங்கு உண்டு. ஆக அப்படிப்பட்ட அரசியலில் மக்களாலும் ஒத்துக்கொள்ளப்படாத, மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதனுடைய விவாதத்தை எடுத்து நாம் போவது இல்ல நான் சொல்றேன். நானே அந்த கேள்விக்கான நீங்க இதை அடிப்படையில் கேள்வி எழுப்புறீங்க. என்னுடைய கேள்வி, அவரே தான் 2014 ஒரு கூட்டணியை உருவாக்க முடிந்தது, 18% வாக்குகளையும் பெற முடிந்தது. அதுவும் இன்னைக்கு வரலாறாகத்தான் இருக்கிறது. ஒன்றுதான் கேட்கிறேன். அந்த அடிப்படையில் இப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தை உருவாக்குகிறார். இன்னைக்கு எல்லா செய்தித்தாள்களையும், எல்லா பத்திரிகைகளையும், எல்லா ஊடகங்களிலும் அவருடைய கருத்து என்பது பதிவாகி இருக்கிறது. சகோதரர் அப்படி இருக்கும்போது அதன் மீதான
ஒரு விவாதத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. சகோதரர் கார்த்திகை செல்வன் அவர்களே, 19% வாக்குகளை வாங்கியது அவருடைய முன்னெடுப்பில் என்றால் அந்த அவருடைய முன்னெடுப்பு ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு எல்லோரையும் சந்தித்து ஒரு அப்போது வரைக்கும் அவர் அதை முன்வைத்த போது எனக்கு நிறைவு இருக்கிறது. இல்ல நான் தான் முதல்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ ஒரு ஆங்கில பத்திரிகையில் இருந்த போது டைம்ஸ் ஆஃப் இந்தியால அதை ரெஜிஸ்டர் பண்ணேன். அவர் சொன்ன போது அன்னைக்கு எல்லோருமே இப்படி ஒரு கூட்டணி அமையுமான்னு ஒரு கேள்வி வந்தது, உள்ளாக்கப்பட்டது. கேள்வி வந்தது. பிறகு அது நடந்தது உண்மைதான். நான் கேட்கிறேன், 19% என்பது உண்மையிலே அரசியலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். தொடர்ந்து ஏன் போக முடியவில்லை? இவர் எங்கே இருந்தார்? இவருடைய வார்த்தைகளுக்கு இவர் முரண்பட்டாரா இல்லையா? அங்கே வந்து கொண்டிருந்த பாதியிலேயே இவர் ஒரு கலந்து போன ஒரு டயரை போல் இவர் மாறிவிட்டாரா இல்லையா? ஆக இதில் எங்கேயும் ஒன்று தெரிகிறது, இவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியால் அவ்வப்போது இதை போன்று அவர் விஷங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார். நான் அண்ணன் தமிழறிவு மணியனுக்கு இதன் மூலம் என்ன கேட்டுக்கொள்கிறேன், நான் திமுகவின் எதிரி, எனது ஸ்டேட்மெண்ட் இது என்று அவர் இந்த அறம் சார்ந்து இந்த அரசியல் அறம் சார்ந்து இந்த ஸ்டேட்மெண்டை விட்டிருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். ஆனால் தமிழக மக்களின் நலன் விரும்பி போல் இருந்து கொண்டு தனது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் கக்குகிறாரே, அது அவருடைய இயலாமை என்று நான் இங்கு குற்றம் சாட்டுகிறேன். ஆக ஒன்று சொல்லிவிடுகிறேன், இந்த இடத்தில் யாரையும் இழுத்து வந்து நாங்கள் அரசியல் நடத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாரில்லை. நாங்கள் முழுக்க முழுக்க எங்களை நாங்களே தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தளபதியாரின் உழைப்பில் ஏற்கனவே நாங்கள் இருந்ததை விட உயரத்தை நோக்கி மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த சூழலில் யாரையும் வலையை விரித்து நாங்கள் இழுக்க வேண்டியதில்லை. ஆனால் எங்கள் கொள்கைகளோடு ஒத்துப்போகிறவர்கள் எங்களோடு வந்தால் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கிறோம். இது அரசியல். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஜீவா, ரஜினிகாந்தனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்லாம் நிறைய பேசி முடிச்சாச்சு. ஆனா ரஜினியின் அரசியல் பிரவேசம் ஏன் தேவை என்று தமிழறிவு மணியன் ஒரு மாநாடு போட போறாரு, அதை பேச போறாரு, விளக்கம் கொடுக்கிறார். அப்படின்னா நேரடியாக உங்களை போன்றவர்கள் அல்லது ரஜினியுடைய மன்றங்கள் நேரடியாக அப்படி செய்யாம மற்றவர்கள் மூலமாக இப்படி செய்வதன் மூலமாக ஒரு இமேஜ் பில்டிங்கான ஒரு விஷயமா இதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போது எங்கள் தலைவரை பற்றி ரசிகர்கள் நாங்களே சொல்லிட்டு இருந்தால் அவங்க சினிமா அந்த முகத்திலே அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஐயா அவர்களை போன்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு இயக்கத்தை வழிநடத்திக்கிட்டு இருக்க அவங்க அரசியல் களத்துல அவருக்கு 2000 வாக்குகள் கூட பெற முடியாத ஒரு நிலையில தான் இருக்கிறார். அவரே ஒத்துக்கொண்ட விஷயம். வாக்குகள் பெறலைன்னா அவங்க வந்து நியாயமா எவ்வளவு நடந்திருக்காங்கன்றதை நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இந்த காலத்துல வாக்குகள் எப்படி வாங்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனா அப்படியான அரசியல் களத்துக்கு தானே நீங்களும் வரப்போறீங்க. அப்ப அந்த இடத்துக்கு அதை மாத்த தானே வரோம். இப்படியான நிலைமை மாறணுன்றதுக்காக தான் ஐயாவுடைய சில அறிவுறுத்தல்களும், அவரும் அதை விரும்புகிறார். இப்படி பணம் கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய சூழலில் நம்ம தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால தானே ஆர்கே நகர் தேர்தல் ரத்தாச்சு. என்ன காரணத்தினால ரத்தாச்சு? அரவக்குறிச்சி தேர்தல் இடைத்தேர்தல் ரத்தானது காரணம். இப்படியான சிஸ்டம் முதல்ல சேஞ்ச் ஆகணும்னா அறம் சார்ந்த நேர்மையான அரசியல் வேணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்காம என்னைக்கு மக்கள் போட போகிறாங்களோ அப்போ இந்த மாதிரியான ஒரு தலைமைகள் வரும்போது மட்டும்தான் அது நடக்கும். ஒரு சின்ன கருத்தை நான் இந்த இடத்துல ஒரு இது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஐயா வந்து ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இணைந்து கட்சி துவங்க வேண்டும்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வருவது சர்வ நிச்சயம். அவர் அரசியலுக்கு வருவதாக அறிவித்து விட்டார். அதற்கான பணிகளுக்கு ஆயத்தமாகிவிட்டார். அவர் வருவாரே ஆனால் அவருடைய நண்பர் இவர் வந்து இணைந்து செயல்படலாம், பாலும் தேனுமாக இனிக்கும். அப்படி இருந்தால் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2 சக்திகள் தான். அவருடைய ஆதரவும் இவருக்கு இருந்தால் நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர எந்த இடத்துலையும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணுன்றத ஐயா அவர்கள் முன்வைக்கல. ஸோ இந்த மாநாடு திருச்சியில இல்ல அப்படியான ஒரு நிலைப்பாட்டுக்கு கமலஹாசன் ஒருவேளை இன்னைக்கு வந்து அவர் தான் மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாரு. அரசியல் குறித்து தினமும் பேசிட்டு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் அரசியலுக்கு வந்தா உங்க நிலைப்பாடு என்ன? அல்லது இப்போதே திரு தமிழறிவு மணியன் அவர்கள் ரஜினி அவர் தான் அரசியலுக்கு வருகிறார், கமல் வர மாதிரி தெரியல அப்படின்னு திரு ரஜினிகாந்தை முன்னிறுத்துகிறாரா? திரு கமலஹாசன் வருவதனால இவருடைய ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் திரு ரஜினிகாந்திற்கான ஒரு இழப்பாகவோ அல்லது அவருக்கான ஒரு நெருக்கடியாகவும் மாற வேண்டாம், 2 பேரும் ஒன்னா இணைந்து போங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்றாரா? இல்ல, ஒன்னா இணைந்து போய் ஆலோசனை ஐயா சொல்ல வேண்டியது இல்ல. ஏன்னா இருவருக்குமே தெரியும். இப்ப முந்திக்கொண்டு இப்ப கமலஹாசனை குறித்து அவர் பேச வேண்டிய தேவையே இல்லை. அந்த இடத்துல அவர் ஏன் அப்படி பேச வேண்டி இருக்கப்போ? தேவையில்லைன்னா 2 பேரும் 30-40 வருஷமா நண்பர்கள், ஒருவருக்கு ஒருவர் எதிராக இது பண்ண மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சிஸ்டம் சரி பண்றது. ஏன்னா அவரும் குரல் கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்லல. ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. அதனால நீங்க கமலஹாசன் சார் வர்றதுனால ரஜினி சாருடைய அரசியல்
இதில் எந்த ஒரு மாற்றமோ இல்லை ஒரு ஈக்குவல் காம்படிஷனாக அது இருந்துருமோன்றதை ஐயா அங்கே பதிவு பண்ணலை. அதற்காக இந்த கருத்தை முன்வைக்கல. இணைந்து அவர் இப்போ ரஜினி சார் ஆரம்பிக்கிறது சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சு, சிஸ்டம் சரியில்லைன்னு அவர் சொன்னாரு. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லும்போது இப்ப வேறு எந்த விஷயத்திலுமே கருத்து சொல்ல மாட்டீங்க, நேரடியாக அரசியலுக்குள்ள வருவோம். வேறு எந்த தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் இதுவரைக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களிடமிருந்து நேரடியான எந்த கருத்தும் முன்வைக்கப்படல. ஆனால் அவர் அரசியலுக்கு வருவார். எந்த பிரச்சனைக்கும் நடுவில் ஒரே ஒரு அவர் அரசியல் 1989 சொல்லிட்டு இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க போருக்கு தயாராகுங்கள் சொன்ன பிறகு அவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு கருத்து என்பது ஜிஎஸ்டில தமிழ் திரைப்பட உலகத்திற்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டாரு. அதை தவிர்த்து வேற என்ன வந்திருக்கிறது? அதாங்க நான் சொன்னேன், அவர் அன்னைக்கு போருக்கு தயாராகலான்னு சொன்ன கருத்தை மட்டுமே வச்சு இன்றைக்கு 4 மாதங்களாக ஊடகங்கள் அதை செய்திகளா பரபரப்பா செஞ்சு இந்த 4 மாதங்கள் கருத்து மட்டுமே சொல்றது எங்களுடைய வேலை இல்லை. நான் சொல்றது புரியுங்களா? நாங்கள் அதற்கான கட்டமைப்பு வேலைகளை, கட்சி துவங்குவதற்கான வேலைகளை தலைவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரசிகர்களோட சந்திச்சு அந்த மாதிரியான பேஸ்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. செயல் தான் இனிமே. கருத்து மட்டுமே சொல்லிட்டு இந்த கருத்துக்கு வெறும் கருத்து கருத்து விவாதங்கள் மட்டுமே. ஒரு அறிக்கையில எதுக்கு தினசரி அரசியல் கட்சிகள் விடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் ஒன்றும் பொருள் இல்லாமல வருது. ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்கள் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல தீர்வு வாங்கியிருக்காங்க. சொல்லுங்க. இல்ல அரசினுடைய கவனம் அரசினுடைய கவனம் அங்கதானே வருது. எந்த விஷயமே நாங்க செய்ய மாட்டோம், நேரடியாக களத்திற்கு வருவோம், நீங்க வாக்களிங்கன்னா மக்கள் போட்டுருவாங்களா? இல்லையே, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஐயா மாதிரியான ஒரு அனுபவம் மிக்க பல்வேறு பிரச்சனைகள் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டது. திரு கமலஹாசன் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கிறாரு. இதுல எந்த விஷயத்துக்குமே கருத்து சொல்வதற்கான அல்லது எந்த தேவையும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. நாங்க வரும்போது செய்ய முடியும். நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க இல்ல, எனக்கு சமூகத்தின் மீது அக்கறை என்பது நான் அரசியலுக்குள்ள அதிகாரப்பூர்வமா வந்த பிறகுதான் வரும் அப்படின்னு சொல்ல வருமா? சொன்னாதாங்க அந்த அக்கறை இருக்குன்றது அர்த்தமா? தினம் நான் சொல்றேன், உங்ககிட்ட சொல்லிட்டே சொல்ல தேவையில்லை. அரசாங்கத்தினுடைய கவனத்தை அல்லது அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல, பொது பிரச்சனைகள்ல அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குவது தானே இந்த கட்சியோட நெருக்கடி உருவானதுனால தானே இன்னைக்கு எல்லாருமே பதறாங்க. ஏன் வரக்கூடாதுன்னு ஏன் எதிர்க்கிறாங்க? அப்படி ஒரு விவாதமா மாறுது. அப்படி ஒரு பதற்றம் இருக்கா திரு ஆவடிக்குமார்? இல்ல, நிச்சயமா மரியாதைக்குரிய காந்திய மக்கள் இயக்கத்தின் பொருளாளர் குமரையா சொன்னார். நான் ஊடகங்கள் மரியாதைக்குரிய தமிழறிவு மணியன் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரல அல்லது அவருடைய செய்திகளை இருட்டடிப்பு செய்கின்ற பொருளில் பேசுகிறாரு. இன்றைக்கு அவருக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் யாருக்கும் தரலன்றது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கு காரணம் அவருடைய தமிழ். அவர் தமிழ் மீது இருக்கின்ற ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு, அதை மதிக்கிறோம், அதை வரவேற்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவருடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு என்பது ஒவ்வொரு நேரத்திலும் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே மிகப்பெரிய வேறுபாட்டை வைத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியே ஆட்சி உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். வெவ்வேறு துருவங்களில் இருந்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைப்பதற்குரிய பணிகளை மேற்கொண்டார். எல்லாவற்றையும் இன்னும் சொன்னால் கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு அவர் முன்னெடுத்து போனார். அப்போ இன்னொரு கோஷத்தை அவர் வச்சார், தமிழ்நாட்டில் வைகோவை முதலமைச்சராக்குவேன். முதலமைச்சருக்கு அவரை தவிர தமிழ்நாட்டில் யாருமே தகுதியானவங்களோ தியாகிகளோ உடைப்பாளிகளோ இல்லை, ஒரு சிறந்தவர். அந்த நிலைப்பாட்டில் அவர் கடைசி வரைக்கும் இருக்க முடியல. அதுபோல தான் தேர்தலுக்கு முன்னால் ஒன்று சொல்கிறாரு, இன்னும் சொல்ல போனால் அதுக்கான முயற்சின்னு ஈடுபடுறாரு. அந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்தை கொண்டு வர்றதையும் கொண்டு போய் விட்டுறக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி மக்களுடைய கேள்வியாகவும் நிலையாகவும் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கு இது ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கு இப்போது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராரு, மரியாதைக்குரிய ஜீவா சொல்லுகிற போது அவர் தயாரிப்பில் இருக்காருன்னு கூட உண்மையாக இருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கலாம். ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டு அவருக்கு அதுக்கான உரிமையும் தேவை இருக்குன்னு கூட நான் ஏற்றுக்கிறேன். இப்போது என்னன்னா, அவருடைய இடத்தை இப்போது கமலஹாசன் பிடித்து விடுவாரோ என்ற ஒரு அச்சம் அவருக்கு ஏற்படுது. இப்போ இவங்க அந்த ஒரு வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இவங்க முயற்சி பண்ண சொல்ல அந்த வேக்கண்ட்டுக்கு போட்டியாக இன்னும், ஏன்னா அவங்க ஏற்கனவே திரைப்படத்தில் இரு துருவங்களாக இருந்து மோதிக்கொண்டிருப்பவர்கள். எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சிவாஜியும் இருதுருவ நடிப்பில் 2 கோணங்களில் இருந்து அவங்க எதிர் நண்பர்களாக இருந்தாலும்
துறையிலையும் களத்துல போட்டியாளர்கள் போட்டியாளர்களாக இருக்கிற வரைக்கும் தான் அது நிலைக்க முடிஞ்சது. அது வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே இருதுருவ அரசியலும் இருதுருவ நடிப்புலையும் அந்த அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோல் இப்போ கமல் ரஜினின்றது ரெண்டு வெவ்வேறு வகையான ரசிகர்கள், வெவ்வேறு வகையான அவங்களுக்குள்ள ரெண்டு பேரையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறத விட ரெண்டு பேரும் மோத விட்டு பார்க்கறத ரசிகர்கள் தான் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் ஒரு முடிவெடுத்து அரசியலுக்கு வராருன்றது தெரிஞ்ச உடனே அவரும் வர முயற்சி பண்றாரு. ஆக ரெண்டு பேரும் வர சொல்ல இதை வந்து இப்போ இந்த இடத்த யார் முதல்ல வர்றது, யார் வந்து அரசியலுக்கு நுழைகிறதுன்னு அவங்களுக்குள்ள கமலஹாசன் எங்கேயும் வந்து தேர்தல் அரசியலுக்கு வருவதா சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே அரசியல் இருக்கிறேன், அப்படிதான் அவருடைய நிலைப்பாடு தொடர்ந்து. இல்ல உங்க கவனம் ஏன் அதுல சரியா பதியாம போச்சுன்னு தெரியல. முடிவெடுத்தால் முதலமைச்சர் சொன்னது அவர் தான். அதனால அது அரசியல் இல்லைன்னு இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசியலுக்கு வந்துட்டேன், அதனால இனிமே தான் வரணுன்றது இல்லைன்றது அவர் சொல்லியிருக்காரு. அதனால உங்களுடைய இப்ப ரெண்டு பேர்ல யார் வந்துருவாங்க, ரஜினி அவர்களுக்கான இடத்துல இவரும் போட்டியாளரா வர அவங்களுக்குள்ள சினிமா துறையில் இருந்த போட்டியை அரசியல் களத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்றாங்கன்றதான் இதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுல பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு ஏன் எவ்வளவு பதட்டம்? நீங்க வந்து உங்களுக்கான மக்கள் செல்வாக்கு அப்படியே இருக்கிறது, நீங்கள் மக்களோடு முழுமையாக இருக்கீங்கன்னா யார் வந்தா என்ன, இன்னைக்கு வந்து அரசியல் வெற்றிடம் இருக்கு, இல்ல அவங்க எல்லாம் வர முயற்சிக்கிறாங்க, யார் வந்தால் உங்களுக்கு என்ன, அவங்களுக்கும் அரசியலுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார்னு சொன்ன உடனே அவருக்கு யாரும் நாங்க ரியாக்ட் பண்ணல. சிஸ்டம் கரப்ட் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்ன போதும் அமைச்சர்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு தான் நாங்க எதிர்ப்பு. எங்களை குறை சொல்றதுன்ற போது நாங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சிஸ்டம் வந்து சரியில்லைன்னு சொல்றதுல நீங்க மட்டுமா இருக்கீங்க? இன்னைக்கு பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல நிறைய இருக்காங்க. ஆளுங்கட்சியாக உங்களுக்கான பொறுப்பு அதிகம். அதாவது அவங்க எதை வச்சு அந்த சிஸ்டம் சொன்னாங்களோ, மத்திய அரசாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, அவங்க ஒன்னும் அதுல பெரிய பதட்டம் இல்லையா? நீங்க எதுவா இருந்தாலும் அந்த சிஸ்டம் என்பது இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டமாக இருக்கலாம், அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருக்கலாம், அல்லது சட்டமன்றத்தில் இன்றைய நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு நீதித்துறை, நிர்வாகத்துறை, பத்திரிகை துறை, இதை எல்லாம் சேர்ந்த இந்த சிஸ்டத்தை ஒட்டுமொத்தம் சொல்லலாம். இது எல்லாமே எல்லாமே இருக்கு. அவர் எந்த பொருள்ல சொன்னாலும் அது இன்றைக்கு பொதுமக்களுடைய உணர்வு என்பது இந்த அரசுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியா பார்க்கின்ற போது நாங்க பதில் சொல்றோம். அதை இப்ப திரு கமலஹாசனுக்கான பதிலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்கீங்க. நான் வர இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்க போகிறார், அதுக்கான ஆயத்தங்கள் மொத்தமாக செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் களத்தில் வருவோம் என்று திரு ஜீவா குறிப்பிடுகிறார். அந்த நேரத்தில் தான் திரு குமாருடைய வாதமாக கமலஹாசனுடைய அரசியல் பிரவேசம் என்பது தேர்தல் அரசியலாக அது இருக்கலாம் என்பதனால் ஒரு பதட்டம் அல்லது அது வந்து தங்களுடைய இடத்தை அவர் பிடித்துக் கொள்வாரோ என்கிற விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே திரு தமிழறிவு மணியன் இப்படியான கருத்தை முன்வைக்கிறார் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதுல நிறைய கேள்விகளும் இருக்கின்றன, தொடர்ந்து பேசுவோம். திரு குமரையா, உங்கள்கிட்ட திரு ஆவடிக்குமார் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். திரு ரஜினிகாந்த் ஏற்கனவே அரசியல் களத்திற்கு வர்றதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் செய்யும் போது கமலஹாசனுடைய கருத்துக்கள், தொடர்ந்து விமர்சனங்கள், ஊழல் குறித்து அவர் முன்வைக்கிற கருத்துக்கள், இதெல்லாம் அவர் நேரடி அரசியலுக்கு, தேர்தல் அரசியலுக்கு வந்துடுவாரோ அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. அப்படி ஒரு போட்டியாளர் வந்துட்டா அது சரியா இருக்காதுங்கிறதுனால ரஜினிகாந்தோடு திரு கமலும் இணைந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இப்பயே நீங்க முன்கூட்டி முன்வைக்கிறீங்களா? அப்போ அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பாக ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் தமிழறிவு மணியன் அவர்களை கழட்டி விட்டார்கள் என்று. அது தவறான கருத்து. தலைவர் கலைஞர் அவர்கள், அவர்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவரே அழைத்துதான் மாநில உறுப்பினராக கொடுத்தார். முள்ளிவாய்க்கால் சம்பவத்திற்கு பிறகு தமிழறிவு மணியன் அவர்கள் கலைஞரை நேரடியாக சந்தித்து, ஐயா நீங்கள் இப்பொழுது ராஜினாமா செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இங்கு ஒரு அழுத்தம் உருவாகும் மத்திய அரசிற்கு என்று சொன்னார். கலைஞர் அதற்கு உடன்படவில்லை. அதனால்தான் அவர் தன்னுடைய திட்டக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே திட்டக்குழு உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முதல் நபர் தமிழறிவு மணியன். அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லை. அவர் இன்றைய தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சி வழங்க வேண்டும், இரண்டு கழகங்களிடமிருந்து திரு வைகோ தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், தகுதியானவர் சொன்னீங்க. அதுல மாற்று கருத்து இருக்கா இல்லையா? அதிலும் இன்றைக்கும் மாறுபடவில்லை. அப்புறம் திரு ரஜினிகாந்த் தானே முன்னிறுத்துறீங்க? இப்போ முன்னிறுத்துறோம். காரணம் என்னவென்றால் இன்றைக்கு அவர்களுடைய வாக்கு வங்கி இந்த மாற்றத்தை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதாக அதை கணிக்காம தான் அப்படியான ஒரு கருத்தை முன்வைத்தாரா? அப்படியான ஒரு பரப்புரையை மேற்கொண்டாரா? புரியல. திரு வைகோ அவர்கள் முதலமைச்சராக முடியும், அவர் தான் அடுத்த முதலமைச்சர்
முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பரப்புரையை மேற்கொண்ட போது இதை கணிக்கலையா நீங்க? இவர்களால் முடியாது அப்படிங்கறது அன்னைக்கு அவர் கணிக்கலையா? அன்னைக்கு அந்த கணிப்பு தவறாச்சா? இல்ல அந்த சூழலில் வைகோ அவர்களுக்கு மிகுந்த மதிப்பு, எந்த சூழலிலும் திமுகவுக்கு எதிராக யாராவது ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நாம் முன்னிறுத்துவோம் அப்படிங்கிறது கருத்து. திமுகவுக்கு எதிராக இல்லை, இரண்டு கழகங்களுக்கும் எதிராக தமிழகம் நல்ல ஒரு ஆட்சியை பெற வேண்டும் என்பதற்காக தான். இரண்டு கழகங்களின் மீதும் எங்களுக்கு எந்த மூடப்பகமையும் இல்லை, தனிப்பட்ட விரோதமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் கேட்ட நான் அந்த கேள்விக்கு வருகிறேன். கமலஹாசனை கண்டு அச்சப்பட்டு ரஜினியை அவர்கள் ரஜினியோடு சேர்ந்து இயங்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்று கேட்டீர்கள். அப்படி அல்ல. பாலோடு தேனும் கலந்தால் பஞ்சாமிர்தம் போன்று இன்னும் சுவையாக இருக்கும், அது இன்னும் ரஜினிகாந்திற்கு வலு சேர்க்கும் என்ற அடிப்படையிலே தான் சொன்னாரே ஒழிய கமலஹாசன் வருவதால் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாக்கு வங்கி சேதப்படும், அவருக்கு பலவீனமாகும் என்று கூறவில்லை. கமலஹாசன் இணைந்து செயல்பட்டால் அது இன்னும் வலுவாக இருக்கும். திமுக விரிக்கும் வலையில் கமலஹாசன் சிக்கிவிடக் கூடாது அப்படின்னா என்ன வலை அவங்க விரிச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க. இன்றைய தினம் திமுக கமலஹாசன் அரசுக்கு எதிராக ஒரு ஆதரவு எதிர்ப்பு நிலை எடுக்கின்ற பொழுது திமுக அந்த நிலைப்பாட்டை திரு தமிழறிவு மணியன் எடுக்கிறாரா இல்லையா? ஊழல் குறித்த கமலஹாசனுடைய கருத்தை காந்திய மக்கள் இயக்கம் ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? கண்டிப்பாக ஆதரிக்கிறது. அப்போ காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய வலையில் கமலஹாசன் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னா சரியா இருக்குமா? அப்படி அல்ல. திமுகவினால் மீண்டும் ஒரு ஊழலற்ற ஆட்சியை தர முடியாது. அவர்களுடைய இந்த நான் தான் சொல்றேன், மீண்டும் திமுக மட்டும் வரவேற்கவில்லை, திமுக மட்டும் திரு கமலஹாசனை ஆதரிக்கவில்லை. அவருடைய ஊழல் குற்றச்சாட்டினை இடதுசாரிகள் ஆதரிச்சிருக்கிறார்கள், அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி ஆதரித்திருக்கிறது, அறிக்கை விடுத்திருக்கிறது. அவர் அரசியலுக்கு வரலாம் என்று திரு திருமாவளவன் அவர்களும் சொல்கிறார். ஆனால் அவர் முன்வைக்கிற கருத்து என்பது வேறு, அவரை வரவேற்கிறோம்ங்கிறாரு. காந்திய மக்கள் இயக்கமும் அதையே சொல்கிறது. அமைச்சர்களுடைய கருத்துக்கள் தவறானவை, அப்படி அவர்கள் கமலஹாசனை விமர்சிக்க கூடாது என்று திரு வைகோ அவர்களும் குறிப்பிடுகிறார். இப்படி இத்தனை பேரும் சொல்லும் போது நீங்க அவரை கொண்டு போய் திமுக வலையில் விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அடிப்படையான புரிதல் நான் கேட்கிறேன். அதுக்கு அந்த குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீங்க. திமுக ஒரு வலை விரிச்சிருக்கு, அந்த வலையில கமல் சிக்கிடக்கூடாதுன்னா அந்த வலை என்ன அப்படின்றத நீங்க விளக்கணும்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திமுக மீதான வெறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது இல்லை, திமுக மீது வெறுப்பு கிடையாது. அதாவது ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அது எடுபடாது. கமலஹாசன் அவர் எல்லா இடத்துலயும் இப்ப கூட்டணி சேர்றேன்னு சொல்லலையே. இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறார். நான் கேட்கிறேன், அதிமுக இப்ப நீங்க இடதுசாரிகளோடு இதாயிடக்கூடாது, நீங்க காங்கிரஸ் கட்சியோடு இணக்கமாய போயிடக்கூடாது, காங்கிரஸ் கட்சி உங்களை வரவேற்கிறது, இலங்கை தமிழர் விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி தான் இன்றைக்கு நமக்கு எதிராக, தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்டது, அவர்களுடைய வலையில நீங்க விழுந்துடாதீங்க அப்படிலாம் சொல்லல. திமுக வலையில் விழுந்து விடாதீர்கள் அப்படின்னா நீங்க அப்ப குறிப்பிட்ட திமுக மீதான பார்வையா தானே உங்களோட பார்க்கப்படுது? கண்டிப்பாக இல்லை. இவர் திமுகவோடு சேர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்ந்து விடக்கூடாது, ஊழலுக்கு மேலும் வலு சேர்த்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதுல ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், நீங்கள் திமுகவோடு இணைந்து விட வேண்டாம் என்று சொல்வதற்கு கூட தமிழறிவு மணி திமுக எங்கே இருந்து வலை விரித்தது, எதை வைத்து அதை சொன்னார், அதை மட்டும் வழக்குங்க. நீங்க மற்றபடி நீங்க பேசுறது உங்களுடைய வழக்கமான அரசியல், நீங்க பேசலாம். திமுக வலை விரித்தது கமலஹாசனுக்கு என்று அவர் சொன்னதை எந்த அடிப்படையில் இது வலை, அதை மட்டும் நீங்க விளக்கிட்டீங்கன்னா போதும். அல்லனா நான் சொல்ற கருத்து தான். நீங்க என்ன கருத்து முன்வைக்கிறீங்க? நான் அதான் சொல்றேன், திமுகவுக்கு எதிராக அவருடைய மனநிலை தான் இது. நீங்க திரு கமலஹாசன் இல்ல, இது எங்க இருந்து வருது அடிப்படையில திரு கமலஹாசனுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, ஏற்கனவே விளக்கம் கொடுத்தீங்க, நாங்க கருத்துரிமைக்காக ஆதரிக்கிறோம், ஏற்கனவே திருமுருகன் காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சோம், இவருக்கும் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் திரு கமலஹாசன் நன்றி சொன்னது திமுகவுக்கு மட்டுமே. ஆமா, முதல்ல குரல் கொடுத்தது யாரு? அத்தனை கட்சிகள் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க, அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனால் நன்றி சொன்னது திமுகவினுடைய செயல் தலைவருக்கு மட்டும் தானே. முதல்ல கமலஹாசன் அவர்கள் மீது அதிமுக அமைச்சர்கள் வைத்த உடனேயே சட்டமன்ற வளாகத்திலேயே அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் தளபதியார். உடனடியாக அவர் நன்றி சொன்னார். இது நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கும் நாங்க இப்ப அவரை வலை விரிக்கிறோம்ங்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை அடுத்தடுத்து என்ன வருது, திமுகவிற்கு என்ன தேவை வந்தது? நாங்கள் எந்த இடத்தில் விட்டு விடுங்கள், நீங்கள் வலை விரிக்கவில்லை, உங்களுக்கு தேவையில்லை என்றால் விட்டு விடுங்கள். இல்ல, அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தமிழறிவு மணியன் அவர்கள் அதை பேசுகிறார்கள். அடிப்படை ஆதாரம் எல்லாம் இல்லை, அவருடைய ஒரு கருத்தாக சொல்கிறார். நீங்கள் இதற்கு மதிமயங்கி விடாதீர்கள், உங்களுக்கு மு.க. ஸ்டாலின் முதலாக ஆதரவு கொடுத்தார், நீங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் அவரோடு அதாவது கமலஹாசன் அவர்களுடைய அடிப்படை உரிமைக்காக குரல் கொடுத்த தளபதியார் அதன் பிறகு
கமலஹாசன் பேசுகிற எந்த வாதத்திற்காவது அவர் அடி சேர்த்தாரா, வலு சேர்த்தாரா? ஆனால் நேற்றைக்கும் அதை ஆதரிச்சிருக்கிறார். வக்காலத்து வாங்கினாரா? கிடையாது. அதாவது அந்த அடிப்படை உரிமை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை நேற்றைக்கும் கமலஹாசன் சொல்வது முழுமையாக உண்மை அப்படின்னு தான் அவர் அடுத்த முரசொலி நிகழ்ச்சியில விருந்தினர், சிறப்பு விருந்தினராக வருகிறார். இதையெல்லாம் வைத்து இருந்திருக்கலாம். நான் வேற ஒரு நிமிஷம் திரு குமார். அதாவது மரியாதைக்குரிய தமிழறிவு மணியன் அவர்கள் சொன்னதுல எந்த குழப்பமும் தேவையில்லை. அவர் சொன்னது உண்மை. இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான குரல் கொடுப்பவர் அத்தனை பேரையும் பாதுகாப்பதை போன்ற ஒரு மாயை உருவாக்கி அவர்களை திமுக பயன்படுத்த நினைக்கிறது என்பது நாட்டில் நடந்துக்கிட்டு வர, அது டிராபிக் ராமசாமியிலிருந்து எல்லாரையும் அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட்டது போலும், இவங்க போய் அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது போலும் ஒரு தூற்றத்தை, அனுதாபத்தை அவங்க மேலே செலுத்துறது மூலமாக தன்வயப்படுத்துது. ஏன்னா திமுக தன்னுடைய வாக்கு வங்கி அரசியல்ல நான் கேட்குற ஒரு எதிர்கட்சி மக்கள் மீது இவர் வந்து இப்ப கமலஹாசனே வைத்துக் கொள்ளுங்கள், ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்கிறது அப்படின்னா அதை பயன்படுத்தத்தானே நினைச்சாலும் அதுல அரசியல் இது நடக்கலையா? நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இது செய்யலையா? திமுக ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க கேட்டது எனக்கு புரியுது. திமுக அந்த நிலைப்பாட்டை எடுத்ததை நான் தவறுன்னு சொல்லல, அது அரசியல் எல்லாரும் செய்யக்கூடியதுதான். அதே நேரம் இடதுசாரிகளும் அறிக்கை கொடுத்திருக்காங்க, காங்கிரஸ் சொல்ல. அதே நேரம் மரியாதைக்குரிய தமிழறிவு மணியன் அவர்களுடைய சந்தேகமும் சரின்ற அவருக்கு அதுக்கான உரிமை இருக்கா இல்லையா? அவரை வந்து அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் போராடுறதா சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தர்கிட்ட போய் இப்ப என்னன்னா அவர் வந்து திமுகவும் இப்படித்தான், திராவிட கட்சிகள் இரண்டுமே இப்படிதான், இதனாலதான் தமிழகம் பின்னாடி போயிடுச்சுங்கிற விமர்சனங்களை அவர் முன்வைக்கும் போது அது அவருடைய விமர்சனம், அவருடைய விமர்சனம், அதுக்கான உரிமைகள் முழுமையா இருக்கு. இப்பவும் என்னோட கேள்வி என்னவா இருந்துச்சு, தேசிய பாரம்பரியத்தில் வந்தவர், இப்ப என்னுடைய அதை யாருமே மறுக்கலங்க, அவருடைய அரசியல்ல அவருடைய நேர்மை யாரும் மறுக்கல, இதெல்லாம் இல்ல. ஆனால் இப்ப திமுக விரிக்கும் வலையில் கமல் விழுந்துவிடக் கூடாதுன்னா திமுக என்ன வலை விரிச்சிருக்குங்கிறத சொல்ல வேண்டிய தேவை அவருக்கு இருக்கா இல்லையா? அவருடைய நிலைப்பாட்டை அவங்க கேட்பாங்க தானே. இல்ல, நிலைப்பாட்டை ஒட்டி திமுக வலை விரிச்சுதா இல்லையான்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நீங்களே சொன்னீங்களே. அதாவது ஒரு நடவடிக்கை நேரடியா போய் ஒருத்தரை வந்து புடிச்சிட்டு வர்றதுன்றதை விட அவங்கள அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் அதிமுகவுக்கு இல்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எதிரான சக்திகளை எங்களுக்கு ஈர்ப்பது என்பது எங்களுக்கு அவசியம் இல்லாத ஒண்ணு. எங்களுக்கு எதிரான சக்திகள் ஒரு எதிர்கட்சி இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வைக்கிறாங்க. ஆனால் கடுமையான விமர்சனம் நடிகர்கள் மீது வைக்கிறாங்க, அவங்க தான் ஈஸி டார்கெட் அதிமுகவுக்கு. நீங்க கமல்ஹாசனுடைய கடந்த கால நடவடிக்கைகள், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு அவர்கள் விடுத்த அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் நான் கருப்பு சட்டக்காரன், நான் எங்க போய் நிப்பேன்னு தெரியும், எல்லாமே அவர் இடதுசாரின்னு கூட தான் சொல்லியிருக்காரு. பல நேரங்களில் அதுக்கான கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. கருணாநிதியே இடதுசாரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றது இந்த நேரத்தில் இன்றைக்கு கருப்பு சட்டைக்காரன், நான் வந்து எதனால என்னை எதிர்க்கிறாங்கன்றதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. இந்து மக்கள் கட்சியெல்லாம் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி புகார் தருகின்ற போது அவர் சொன்ன வார்த்தை என்பது கருப்பு சட்டைக்காரன் சொன்னார். அப்போ அவர் எந்த நோக்கி போகிறார், எந்த இடத்துக்கு போய் சேர போறார்ன்ற சமிக்கை வருது. அந்த சமிக்கை வர சொல்ல இவர் வந்து ஒரு தற்காப்புக்காக ஒரு முயற்சியா இதை சொல்றாருன்னு ஏன் எடுத்துக்கூடாது? இதுல இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப அண்ணன் சொல்றதுல வந்து என்ன தெரியுதுன்னா, ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் கமலஹாசன் குரல் கொடுக்கவில்லை, அதான் நீங்க சொல்ல வரீங்க. நான் சொன்னது என்னன்னு சொல்லிட்டேன், நீங்க என்ன உங்க புரிதல், உங்க வார்த்தையில இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை. அப்பவும் பேசினாரு. ஒண்ணு என்னன்னா, வச்சுக்கணும், அவங்க சொல்ற வாதமே கரெக்டா இருக்கட்டும். நிறைய பேர் அண்ணா அதிமுக அண்ணன் ஆவடிக்குமார் மட்டுமில்ல, நிறைய பேர் வந்து என்னன்னா இவர் கோழை அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே ஒண்ணு அவர் சொல்றேன், ஆவடிக்குமார் அமைச்சர்கள் சொன்னாங்க. ஒண்ணு என்னன்னா, இதனுடைய மறுதலை, அதாவது ஒரு விதியை நம்ம சொல்லும் போது அதனுடைய அடுத்த பார்வை என்ன, நீங்க எல்லாம் பேசுனீங்களான்னு கேக்குறீங்க. அப்படி கேட்கல, அதை கூட நான் விட்டுறேன். ஒரு மனிதன், ஒரு பிரபலமான மனிதன், இவ்வளவு தூரம் இருக்கிற ஒரு மனிதனாலே தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிற ஒரு சூழலை ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தார் என்று சொன்னால், ஒரு இடியமீனை போல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியிருக்கிறார் ஜெயலலிதா என்பதை தானே மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஒரு கருத்து, ஒரு கமலஹாசன் போன்ற ஒரு பிரபலமே சொல்ல முடியவில்லை என்றால் சாதாரண மனிதனாலும் சொல்ல முடியாத ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஜெயலலிதா நடத்தினார். அவர்களை அதுக்காக திமுக கருத்து சொல்லலையா, மற்றவங்க கருத்து சொல்லலையா, நீங்க ரஜினிகாந்த் சொல்லலையா,
அவங்க திமுக நீங்க என்னங்க பண்ண முடியும்? யாரையும் போய் திமுக என்பது உங்களுக்கு எதிராக நிற்கிற கட்சி. கமலஹாசன் கருத்து சொல்லல, கமலஹாசன் மேல பாய முடியும். பொதுமக்கள் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. நீங்க அன்னைக்கும் போராட்டங்கள் நடந்துச்சு, அன்னைக்கும் எல்லா சிறு சிறு குழுக்களும் எதிர்த்து போராட்டம் நடத்திருக்கிறாங்க. திரு ஜீவா, நம்ம விடைகளுக்கு முன்னாடியே சொன்னதுதான், கமலஹாசன் ஒருவேளை உங்களுக்கான ஒரு உங்களுடைய இடத்தை பிடிக்கக்கூடிய இடத்துல அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக நினைக்கிற ஒரு மூன்றாவது ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை வந்து அவர் வந்து பிடிச்சிருவாரு அல்லது அவரால் அதுக்கு நான் ஒரு இடைஞ்சல் வந்துரும் அப்படின்னு நீங்க மூன்றாவது ஸ்பேஸ் முதல்ல சொல்றது அவர் வந்து நீங்க முதல் இடம் அப்படின்றீங்களா? ஸ்பேஸ்ன்றது இப்ப இருக்கிறது 2 இருக்கு, மூணாவது அணியா ஒன்று வருவாங்கன்னு தான் சொல்லி வரப்போறது. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிச்சயமா முதல் அணியா தான் எங்களுடைய அணி இருக்கும். சரி, அதற்கு உதாரணமா 2 அண்ணன்களும் நீங்க எங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ண மாதிரியே இருந்தது இவ்வளவு நேரம் உங்களுடைய. இல்ல, நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரஜினி சாரை பத்தி எதுவும் பேச இல்லண்ணா, நீங்க எங்களுக்கு ஆதரவா தான் சொன்னா 2 பேரையுமே சொன்னேன். என்னைக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்ப்பு அரசியல் செய்யணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்ல. தலைவரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிடணும். அவர் தவறு செய்தாலும் விமர்சிப்பேன்றாரு கமலஹாசன். திரு ரஜினிகாந்த் ஆட்சி ஆரம்பித்து தவறு செய்தாலும் அதையும் நான் விமர்சிப்பேன். இதே போன்ற கருத்தை முன்வைக்க அவ்வளவு ஒரு பக்குவத்தோட வரவர் கண்டிப்பா தவறு செய்ய போறது இல்ல. எந்த கட்சியினுடைய ஆதரவாளரும் எந்த தலைவரையும் தவறு இருந்தா சுட்டி காட்டுறதுக்கு வந்து ஜனநாயக உரிமை. அது கமல் சார் தான் சொல்லணும் இல்ல, சாமானியரா ஒருத்தர் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை பக்குவம் ரஜினி சாருக்கு இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னீங்க நீங்க, அதாவது ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டா கமல் சார் வந்துட்டார்னா இவருக்கு ஒருவேளை அந்த இடம் இல்லாமல் போயிருமோ அப்படின்ற ஒரு கருத்தை நான் இங்க எதிர்க்கிறேன். ஏன்னா எதிர்க்கிறேன்னு சொல்றதை கூட அதை நான் மறுக்கிறீங்க. என்ன ஒரு விஷயம்னா, அப்படி ஒருவேளை கமல் சார் தனித்தனியாவே வராருன்னே வச்சுப்போம். ஒருவேளை ரஜினி சார் வர்றது உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கான வேலை நடக்குது. வந்தா அவர் தான் முதல்வர். வந்த உடனே நேரடியா முதல்வர் அப்படிங்கிறதுல 20 வருஷமா அரசியல் அவர் இருந்துட்டு தாங்க இருக்காரு. 20 வருஷமா அரசியல் இருக்காரு. ஆமா, இல்லைன்னு சொல்லுங்க நீங்க. அவர் இருக்காரோ இல்லையா, அவர் சார்ந்தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. அவருடைய ஆதரவுகளா இருக்கட்டும், எதிர்ப்பு குரல் வந்துட்டே தான் இருக்கு. சோ இப்ப ஒருவேளை வந்தாலும் அது எங்களுக்கான எந்த ஒரு பின்னடைவும் இருந்து விடாது, இவர்களுக்கான பின்னடைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க 20 ஆண்டுகளாக அவரை சார்ந்துதான் சுற்றிதான் அரசியல் நடக்கிறதுங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு இல்லன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நீங்க என்ன பிரச்சனை 96ல குரல் கொடுத்தாருங்க, ஒத்துக்கிறேன். அதுக்கு பிறகு வேற என்ன விஷயங்கள்ல முக்கிய எவ்வளவு விஷயங்கள் பிரச்சனைக்கு சொல்லிருக்காங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சார். ஒரு நடிகர் அவர் எவ்வளவு குரல்ல சொல்லுங்க. நடிகரா இல்ல, நீங்க சொன்னீங்க 20 வருஷமா அரசியல் இருக்காருன்னு சொன்னீங்க. அப்பதான் அந்த கேள்வி கேக்குறேன். கமல் சார் வாக்கு வங்கி போட ஆரம்பிச்சதுல இருந்தே அரசியல் இருக்கு சொன்னா ஏத்துக்கிறீங்க. ஆனா அரசியல் சார்ந்த குரல் கொடுத்தா நான் மறுக்கல. சரி, அவருக்கான மிகப்பெரிய ஒரு அவருடைய குரல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா இருக்குன்னா 96ல நிகழ்ந்திருக்கிறது. அவர் சொன்னதுக்கு பிறகான ஒரு அரசியல் மாற்றம் வந்ததுங்கிறதுல அவருடைய குரலுக்கும் முக்கியத்துவம் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அதற்கு பிறகு எந்த முக்கியமான பிரச்சனைகளும் இல்லை. இன்னைக்கு நீங்க அரசியலுக்கு வரீங்க, எல்லோருக்கும் உரிமை இருக்குது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், எதிர்ப்பவர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன், அவர் தமிழர் இல்லையா அப்படி இல்ல, எல்லாருக்கும் உரிமை இருக்கு, வரட்டும். ஆனால் வந்த உடனே நான் தான் முதல்வர் அப்படின்ற அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அவர் சொன்னார். நீங்க சொல்றீங்களா, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். உரிமை இருக்கு. இப்ப என்ன கேள்வி இருக்குன்னா, அது கமலஹாசனோ திரு ரஜினிகாந்தோ யாராக இருந்தாலும், நடிகர்களோ யாரா இருந்தாலும் அரசியலுக்கு வந்த உடனே இருக்கிற பாப்புலாரிட்டியை வச்சு உடனே ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? அரசியல்ல நீங்க களத்துல வாங்க, மக்கள் ஏற்றுக்கொண்டா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. மக்கள் ஏற்றுக்கொண்டால் கேள்விக்கே இல்ல. அரசியல்ல வந்து சும்மா இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. ஆட்சியை பிடிச்ச ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் தான் மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது மறுக்கல இருக்கு இல்லையா? அதிகாரத்துக்கு வரணும், எந்த ஒரு அதிகாரத்துக்கு வரணும், செய்ய முடியும். அதிகாரத்துக்கு வரணும், பதவிக்கு வரணும். ஆனால் உடனே நீங்க இருக்கிற உங்களோட பாப்புலாரிட்டி வச்சு நான் உடனே வந்துருவேன். முதல்ல இப்போ ஒரு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்குல்லங்க, அதுலயே நீங்க வாங்க, உங்களுடைய களப்பணியை கொடுங்க. நீங்க சொல்றீங்க இது வரைக்கும் களத்தில் ஒரு கட்சியாக, அரசியல் கட்சியாக இன்னும் ஆட்சி ஆகல, கட்சி ஆகல. இல்ல களப்பணி என்ன விஷயம் சொல்லிடாதீங்க. 40 வருஷமா களப்பணி இருக்கு. என்னெல்லாம், அதாவது ரஜினிகாந்த் அவர்களின் ரசிகர் மன்றங்கள் 40 வருஷமா களப்பணி இருக்கு. ட்ராக் ரெக்கார்ட். நான் குறைத்து மதிப்பிடல, நான் குறைத்து மதிப்பிடல. எல்லா முக்கியமான களப்பணி இல்ல, எல்லா முக்கியமான நடிகர்களுடைய ரசிகர்களும் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ரத்த தானத்துல தொடங்கி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அது களப்பணி அல்ல. அதை தாண்டி அரசியல் களப்பணிங்கிறது வேறு. அதுவே 20 வருஷமா அது களப்பணியாவே தான் இருந்திருக்கு. ஒரு தேர்தலை மாற்றத்துக்கே காரணமா இருந்திருக்காரு இல்லையா? தம்பி ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நாங்க சீனியர்ங்கிற முறையில ஞாபகப்படுத்திடுறேன். 96ல நீங்க என்ன கட்சியா சொல்றீங்க? கட்சியா, சரி. 96ல அந்த மாற்றம் வருகிற போது ரஜினி சார் சேர்ந்து குரல் கொடுத்தாருங்கிறது உண்மை. 2004ல வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியா முழுக்க ஜொலிக்கிறது உண்மை. நீங்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் ரஜினி சார் கேட்டார்.
ஆனால் அந்த தேர்தலில் பிஜேபி தோல்வி அடைந்தது. ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், மக்களுடைய மனநிலையை ஒத்து ஒரு தலைவனோ அல்லது ஒரு பிரபலமோ ஒரு கருத்தை சொல்லுகிற போதுதான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, மக்கள் மனநிலைக்கு எதிரான ஒரு சூழல் வந்தால் கடவுளே சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற யதார்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு 5 வருஷமும் ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் மக்களுடைய கருத்தா அண்ணனுக்கு எல்லா ஆட்சி மாற்றங்களையும் எல்லா ஆட்சி மாற்றங்களையும் 50 ஆண்டுகள்ல இந்த 2 திராவிட கட்சிகள் தான் வந்திருக்கு. பிரச்சனை அதுதான். 80% வாக்குகளை அவர்கள் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். நீங்க மாற்று அணி மாற்று அரசியல் என்பதெல்லாம் சொல்லக்கூடியவர்களால பெரிய சக்தியா வரும்போது மொத்தமா அது மாறும். பார்க்கலாம். காத்து நேரம் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு எந்த நடிகரும் செல்வாக்கா இருந்திருக்கலாம் தமிழ்நாட்டில், ஆட்சியை பிடித்ததில்லை, அரசியல் கட்சியில் வெற்றி பெற்றதில்லை. நேரடி அரசியலுக்கு வந்தாங்கன்னா பாக்கியராஜுக்கு என்ன நிலைமையோ, சரத்குமாருக்கு என்ன நிலைமையோ, டி ராஜேந்தருக்கு என்ன, அது உங்க விருப்பமா இருக்கலாம். மக்கள் என்ன முடிவு பண்றாங்க நம்ம பொறுத்து இருந்து நடிகர் என்பதால் மட்டும் அரசியல் இருக்கதா நினைச்சுக்கிட்டு அரசியல்ல குதிச்சாங்கன்னா ஒரு கட்டமைப்பு இல்லாமல், தமிழ்நாட்டு மக்களுடைய நெருக்கமான உறவு இல்லாமல், தேர்தல் களப்பணியில் அனுபவம் உள்ளவர்கள் இல்லாமல் தேர்தலில் போட்டியிடுவது ஒவ்வொரு வருஷமும் புதுசா பல கட்சிகள் இயக்கங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்றது இல்ல. இவங்க 2 பேர் வராங்க அல்லது திரு ரஜினிகாந்த் வராரு போது இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றாங்கன்னா மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதை நீங்க அதன் மூலமா வெளிப்படுத்துறதா தான் பார்க்க வேண்டியது. நான் இப்பவும் சொல்றேன், ரஜினிகாந்த் அவர்கள் மீது எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அவர் நடிக்கின்ற முறையில் அவருடைய அணுகுமுறையை எல்லோரும் ஏத்துக்கிறாங்க. அதனால அவர் மேல ஒரு அனுதாபத்துல ஒரு அரசியல்ல வந்து யாரையும் நம்பி ஒரு தவறான இடத்துக்கு போயிட வேண்டாம்ன்றது எல்லாருக்கும் பொதுவான இருக்க வேண்டியவர் ஏன் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார் என்ற அரசியல் இறங்குறதே தற்கொலை முயற்சி பாக்குறீங்களா? அவர் அதற்குரிய காலத்தை இழந்து விட்டார். அவருடைய காலம் இருந்தது. அந்த காலம் இதெல்லாம் உங்களோட பார்வை. நான் திரும்ப சொல்றேன், காலத்தை இழந்து விட்டாரா அல்லது மக்கள் சக்தியை இது எல்லாமே மக்கள் முடிவு பண்ண போறாங்க. ஜீவா சொல்றாரு, நாங்க வந்து மாற்று சக்தியாக இருப்போம், முதல் சக்தியாக இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு. அதை நாளைக்கே முடிவு பண்ண முடியாது. இல்ல, நடுவுல நாடாளுமன்ற தேர்தலும் வருங்க. நடைமுறைப்படி பார்த்தாலும் கூட நீங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் போறீங்க. உள்ளாட்சி தேர்தல் நடத்துவீங்களா மாட்டீங்களா? உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆக முடியாது, உள்ளாட்சி தேர்தல் முதலமைச்சர் ஆக முடியாது. அவங்க போற இடம் முதலமைச்சர் பதவி, அந்த பதவிக்குரிய தேர்தல் 4 வருஷம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனா இவ்வளவு தூரம் வந்து கட்சிகள் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் வேகமா ரியாக்ட் பண்றதே அவங்களுக்கு மக்கள் சக்தி இருக்கா. நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நேர்பட பேசில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. எதிர்த்து பேசிட்டு